சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன்.
சொல்ல இந்த மாலை நேரத்தில் நம்முடைய Delano Gilbert, Delano Clara, அவருடைய மகன் Delano பிரகாஷ், அதே போல நம்முடைய சகோதரர் ஜோசப், சகோதரி ஃப்ளோரா அவர்களுடைய மகள் லெத்தன்ஷியாவுக்கும் திருமண நிச்சயம் செய்வதற்காக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி அவரை வரவேற்கிறோம். பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், தாய் மாமன்மார்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சபை விசுவாசிகள் இருக்கிறார்கள். எல்லாரும் நம்ம வந்துட்டோம். ஆனா கர்த்தர் வரலன்னா நம்ம தான் வந்தது வேஸ்ட். அவர் நடத்தி தரும்படியாய் அவரை நாம் வரவேற்க போகிறோம். எல்லாரும் எழுதுகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிச்சயதார்த்த விழாவை இந்த கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் இதை நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த திருமணத்துல இணைய போகிற 2 பிள்ளைகளையும் உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்புல ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இதை நடத்தி கொடுக்கிற போதகரை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனத்தால மூடுங்க. ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல ஒவ்வொரு மேலும் முக்கியமா ஆண்டவரே அப்ப இந்த பிள்ளைகள் மேல அசைவாடி சகலத்தையும் நீங்க நடத்தி தாங்க. உங்களுடைய பலத்த கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லாதவர் இயேசுவின் நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். அவரை முதலாவதாக வைத்து நாம் கூடியிருக்கிறோம். அவரை வரவேற்று நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாய் அவர் நமது மத்தியிலே இருக்கிறார். மணமகனுக்கு கை தட்டணும், மணமகளுக்கு கை தட்டணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். We welcome you, Lord. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, சமத்திருத்துவ தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை இந்த விழாவுக்கு வரவேற்கிறோம். நீர் வரும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை வரவேற்கிறோம். நீர் வராமல் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஆண்டவரே. உம்மையே முன்வைத்து உமக்கே முதலிடத்தை கொடுத்து உமக்கே முதல் எல்லாவற்றையும் செலுத்தி உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்திருப்பதற்காக நன்றி. உமது பிள்ளைகள் கூப்பிடும் போது உண்மையாய் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறீர், பக்கத்தில் இருக்கிறீர் என்று பைபிள் சொல்லுகிறது. இதோ இந்த மேடையில் நீர் நிற்கிறீர். உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த இடம் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது. இது எந்த இடமாய் இருந்தாலும் நீர் வந்திருக்கிறபடினால் இப்பொழுது இது ஆலயமாய் மாறி இருக்கிறது. உம்மை வரவேற்கிறோம். நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை துதிப்பது, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பது. அப்போ நல்லது அப்படின்னு சொன்னா அதை நம்ம செய்யலாம்ல. எல்லாரும் அப்படியே வந்திருக்கிற அந்த தேவனை துதிப்பதுன்னா என்ன தெரியுங்களா? பாராட்டுவது.
நன்றியோ கூடவே துதிக்கும் ரட்சா. அப்பா நாங்க கூப்பிட்ட உடனே தகப்பனே நீங்க வந்து இருந்து உமது பிரசன்னத்தால எங்க நிரப்பியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்க வாழ்க்கை நீ மாத்திரம் போதும் ஐயா, போதுமானவரா எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ இருந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உமது அன்பு இந்த உலகத்தில் அளவில்லாதவா எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நமக்கு நன்றியோ கூடவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அந்த அன்பின் நிமித்தம் கல்வாரி மலையில் ராஜா நீ தரித்திரனாய் தகப்பனே, நீ பாடுபட்ட தகப்பனே, எங்களை ஐஸ்வர்யமாங்களும் எங்களை விடுதலையோடு ஆராதிக்க அந்த கிருபைக்காகவும் அன்புக்காகவும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்மையால் எங்களை முடிசூட்டுமைக்காக நமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. அப்பா உமது கோலும் தனியும் எங்களை ஆட்சி தேர்ச்சி எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி ராஜா. எங்க வாழ்க்கையில் உமது ஆலோசனை ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களோடு இருந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் வாழ்வில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தமைக்காக நமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் தகப்பனே, அதற்கு சுத்த கிருபை தான் காரணம் ஐயா. அதற்காக நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இதை நாளும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காக நன்றி. உமது அன்பை எங்கள் மத்தியில் ஊற்றியமைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. குரான கொடி நன்றி செலுத்தணும் அப்பா. எங்களை தரமட்டமாக நாங்கள் தாழ்த்தி இயேசு கிறிஸ்து பலியான அந்த பலியோடு தகப்பனே இந்த துதிகளை உன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் லெத்தன்ஷியா பிரகாஷ், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை நன்மையான காரியத்தை செய்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மேலான தேவனாய் உயர்ந்த தேவனாய் நீர் இருந்தும் அப்பா தாழ்மையான எங்களையும் நீர் கண்ணோக்கி அப்பா நீர் எங்களை உடைய பிள்ளைகளாய் ஆக்கியிருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நீர் மிகவும் உயர்ந்தவர், நீர் வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை ராஜா. ஏனென்றால் நாங்கள் தகுதியற்றவர்கள், உங்களுடைய அன்பிற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்வதை நிறுத்துவதே இல்லையே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையை நீர் கேட்ட பொழுதெல்லாம் கொடுத்தீரே ராஜா. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய மீட்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டே இருந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினது அவைகளை நாங்கள் உணர்ந்தோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதுவரை எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் என் தேவனீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீர். எங்களை அந்த நிச்சயமுள்ள கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், நீர் ஒருவரை நாங்கள் நம்பத்தக்கக்கூடிய தேவன் அப்பா. அப்பா தகப்பனே அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் செய்த இதுவரை செய்த இனிமேலும் நீர் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. நீர் நன்மையே எங்களுக்கு செய்யவில்லை என்றாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த நிச்சயமுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்முடைய நாமம் மட்டுமே உயர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மட்டுமே உயர வேண்டும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் புகழ்ச்சியையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். எல்லா துதிகளையும் கணங்களையும் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பெருமைகளையும் பிதாவே ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உமக்கு பிரியமான தூப பலியாக ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது
பொறுமையா வா. மாப்பிள்ளை வீட்டார் அநேக பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல விலை உயர்ந்த பரிசு பொருட்களாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நிற்பார்கள். நீங்க கொண்டு வந்த ஆடையையும் இன்று கர்த்தருக்கு முன்பாகவும் சபையார் முன்னிலையிலும் உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை குறித்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரராகிய அடியேன் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த பரிசு பொருட்களோடு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எதற்காக என்ன கேட்டு யாரிடத்தில் கேட்டு வந்திருக்கிறீர்கள்? நான் என் மக அருள் பிரகாஷ்க்கு பெண் கேட்டு பிரதர் ஜோசப் ஃப்ளோரா சிஸ்டர் கிட்ட பெத்தேல் சேவை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். லெத்தின்ஷியாவுடைய பெற்றோர்கள் ஜோசப் பிரதர் சிஸ்டர் ஃப்ளோரா இப்படியாய் அவர்கள் உங்களுடைய மகளை தன்னுடைய மகனுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானும் சம்மதிக்கிறேன் பாஸ்டர். மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய மகளை பிரகாஷுக்கு கொடுக்க நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? கண்டிப்பாக நான் சம்மதிக்கிறேன் பாஸ்டர். கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் சபையார் முன்பாக இரு குடும்பங்களும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து சம்மதத்தை தெரிவித்தபடியினால் முன்பாக வந்து அவர்கள் அந்த நகைகளையும் ஆடையையும் கொடுக்க மணமகள் வீட்டார் அந்த சம்மதத்தின் அடையாளமாக கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்வார்கள். கொடுக்கப்பட்டது விலை உயர்ந்த ஆடையை கொடுக்கிறார்கள். அவரும் போய் ஆஹா அவர்களும் விலை உயர்ந்த பொருட்களையும் அடுத்தது ஆடையையும் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதுல இருக்கா? வெரி குட். கரங்களை தட்டுவோம். முன்னாடி வாங்க, முன்னாடி சரி சரி திரும்பி மாப்பிள்ளையுடைய மாமா பிரதர் ஸ்டீஃபன் ராஜ் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவர் மாப்பிள்ளைக்கு இப்பொழுது அந்த மாலையை எடுத்துக்கொண்டோம். முன்னாடி யாராவது இருந்தால்
அணிவித்து அமர வைப்பார். அவர்கள் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் சம்மதத்தை தெரிவித்தார்கள். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? தயவுசெய்து அமைதியா இருந்தோம். பின்னாடி கொஞ்சம் தயவுசெய்து அமைதியா இருக்கும். அதோ இது மீன் கடை இல்லை, அமைதியா இருக்கும். இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று பைபிள் சொல்லுகிறது. வேறொரு மொழிபெயர்ப்பு, இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் பெட்ரோத்தல் என்று போடப்பட்டிருக்கிறது. சில சமயங்கள்ல நீங்க என்கேஜ்மெண்ட் என்று நீங்க சொல்லுவீங்க. என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல். என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நிச்சயம். பெட்ரோத்தல் அப்படின்னு சொன்னா அது என்ன தெரியுங்களா? அது ஒரு உடன்படிக்கை. இப்ப இவங்க செய்யறது உடன்படிக்கை, மறந்துடாதீங்க. உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இப்போது நிச்சயம் செய்துட்டு அப்படியே போயிட முடியாது. யூத கலாச்சாரத்தின்படி இந்த நிச்சயம் செய்யறாங்களே, அதை உடைக்கணும்னு சொன்னா சட்டப்பூர்வமா செஞ்சாதான் ஆச்சு. அதை விளையாட்டா எடுக்க முடியாது. ஆகவே யோசேப்பு நடந்த ஒரு சில காரியங்களை கேட்டு அவர் ரகசியமாய் மரியாளை என்ன செய்ய நினைச்சாரா? தள்ளிவிட, தள்ளுதல் சீட்டு கொடுக்க நினைச்சார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சந்தேகம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம், கேரண்டி. அந்த பொருளை அவ வாங்கிக்கிட்டு அந்த பொருளை அவர் கொடுத்தது. இப்போ அதை கொடுத்துட்டு அவர் சொல்லுவார், நான் போய் நம்ம 2 பேரும் வாழறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். போய் தன்னுடைய மனைவியோடு வாழ்வதற்கு தேவையான ஒரு வீடு, அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்வார். திரும்பி எப்போ வருவேன் சொல்ல மாட்டார். இதுதான் பிரச்சனை. திரும்பி எப்போ வருவேன் சொல்ல மாட்டார். இவர் போன பிற்பாடு 2 வாரத்துல வரலாம், 1 வாரத்துல வரலாம், 1 மாசத்துல வரலாம், 6 மாசம் சென்று வரலாம். எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆகவே நிச்சயம் பண்ணிட்டு போன அந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு, அந்த பெண் வீட்டார் தயாரா காத்து இருப்பாங்க. எப்போ மணமகன் வருவார் என்று காத்து கொண்டிருப்பார். எப்போ மணமகன் வருவார் என்று காத்திருப்பார்கள். இப்பொழுது எப்போ வருவார்னு தெரியாது. திடீர்னு வருவார், இரவுல வருவார், விடியற் காலையில வருவார், மத்தியானத்துல வருவார். எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்போ திடீர்னு வரும்பொழுது பெண் தயாரா இருக்கணும். பெரியவர்கள் ஏற்கனவே சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த கடைசி பகுதிக்கு வருகிறோம். பெற்றோர்கள் முன்னாடி வாங்க, பெற்றோர்கள் வாங்க, பொண்ணுடைய சகோதரர்கள் இருந்தா வாங்க. பொண்ணுடைய அப்பா கை தட்டுங்க. ஜோசப் நம்முடைய சபையில கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்கிறார். பொண்ணுடைய அம்மாவை அறிமுகப்படுத்துறோம், சிஸ்டர் ஃப்ளோரா. பொண்ணுடைய தம்பியை அறிமுகப்படுத்துறோம். அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? கிரைஸ்ட். ஜான் கிரைஸ்ட் அவருடைய பேர். ஓகே, உங்களுடைய அம்மா இங்க, உங்களுடைய அம்மா இங்க, அவங்க அறிமுகப்படுத்துறோம். வாங்க ப்ளீஸ், வாங்க 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 வாங்க. மாப்பிள்ளையுடைய சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க. ஓகே, சகோதரருடைய அம்மாவை அறிமுகப்படுத்துறோம்.
எல்லாம் மேலே கைதட்டுங்க. உன்னுடைய அம்மாவை அறிமுகப்படுத்துறோம். பெரிய நாயகம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தாய் மாமன் நீங்க தாய் மாமன் அவருடைய குடும்பம் ஆல்பர்ட் கரங்களை தட்டுவோம். மாப்பிள்ளையுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அறிமுகப்படுத்துறோம். பிரதர் ஜில்பர்ட் டெலாமூர். மாப்பிள்ளையுடைய அம்மா உங்களுக்கு தெரியும், கிளாரா டெலாமூர். மாப்பிள்ளையுடைய தங்கச்சி சகோதரி ஜூலியானா. ஜூலியானாவுடைய கணவர் என்னுடைய மகன் எம்மானுவேல். ஸ்டீஃபன் அறிமுகப்படுத்தணும். அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறார். அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. வெரி குட். டெலாமூர் பிரகாஷ், நீ உன்னுடைய எதிர்கால மனைவியாக லெத்தன்சியாவை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சந்தோஷமாய் சம்மதிக்கிறேன். லெத்தன்சியா, நீ உன்னுடைய எதிர்கால கணவராக பிரகாஷ், அருள் பிரகாஷ் அவரை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாய்? மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறாங்க. அவர் சந்தோஷமா சம்மதிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. தேவனுடைய சன்னிதானத்துல அவனுடைய சம்மதத்தையும் தெரிவித்தபடினால இந்த திருமணம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால முத்திரை போடப்பட்டு நிச்சயிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அந்த நிச்சயத்தின் அடையாளமாக இந்த மோதிரங்களை முதலாவது நான் சொன்னது போல மாப்பிள்ளை தானே கொண்டு வர்றாரு. அப்ப மாப்பிள்ளை பெண்ணுடைய கரத்துல போடுவார். பாஸ்டர் டேனியல் மோதிரத்துக்காக ஜெபிப்பார். இந்த அன்பின் அடையாளத்திற்காக ஆசீர்வதித்து ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உடன்படிக்கைக்காக அடையாளமாக ஆண்டவரே இந்த மோதிரத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அணிகிற பிரகாஷையும் லதாசியாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது அருள் பிரகாஷ் லெத்தன்சியாவுடைய மோதிர விரலில் மோதிரத்தை அணிவிப்பார். செயின் அணிவிக்கிறார். எந்த பிரசிடென்ட்டோ, எந்த ராஜாவோ, எந்த மனுஷனோ, எந்த விஞ்ஞானியோ அதை கண்டுபிடிக்கல. நீர்தான் ஆண்டவரை உருவாக்கினே. கர்த்தரிடத்திலிருந்து குடும்பம் வந்தது, திருமணம் வந்தது. முதல் திருமணத்தை நீர்தாமே நடத்தி வைத்து இதோ இந்த பிள்ளைகளுக்கு
திருமணத்திற்கான நிச்சயம் இன்றைக்கு உமது சமூகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இது முதல் இவர்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, இதோ நடக்க போகிற திருமணத்திற்கு தேவையான ஆவிக்குரிய தயாரிப்பு, ஸ்பிரிச்சுவல் பிரிப்பரேஷன் இவர்கள் இந்த நாட்களிலே செய்யும்படி தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மணமகன் மேலும் ஆண்டவரே இப்பொழுதே இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தி உமது வழியில இது முதல் நடத்துவீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் இவர்களை ஆசீர்வதித்து உமது பரிசுத்த கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய நட்புறவும் நம் எல்லாரோடும் எப்பொழுதும் கூடவே இருந்து விசேஷமாய் இந்த திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் புதிய காரியத்தை செய்திருக்கிறார், புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.